ஒரு பரந்த மனசோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, உயர்ந்த ஒரு நடத்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த அரச குணம்னு சொல்லலாம். இப்போ ஒரு அரசன் எப்படி தன்னுடைய பிரஜைகளை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும். அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைத்து சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். அதாவது சுயநலத்திலிருந்து அவங்க பொதுநலமான ஒரு மனம் கொண்டவர்கள் தான் அந்த அரச குணமுடையவர்கள். இப்ப அதே போல தான் நாம கூட நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பொது நலத்தை பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். அதாவது குறைந்தபட்சம் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஒரு பொது நலம். அவங்களுடைய மனசு நல்லா இருக்கா? அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு? நம்மகிட்ட அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு? அவங்களுடைய உடல் நலம். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது, அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நாம என்ன